அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2025 வரப்போகிற சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சனி பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகளையும் எந்தெந்த ராசிகளுக்கு சங்கடங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தர காத்திருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே ஒவ்வொரு சனி பயிற்சி வரும்போதும் நமக்கு பயம் மனசுக்குள்ளே உட்காந்துக்குது. நம்மளை அறியாமலே ஐயோ இந்த சனி பயிற்சி நம்மளை என்ன பண்ணுமே தெரியலையே, ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருவாரா இல்லை ஓரளவுக்காவது நன்மையை கொடுப்பாரா அப்படின்ற பயத்திலேயே நமக்கு ஓட ஆரம்பிச்சிருது வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். எதற்காக சனி பகவானை பார்த்தா நமக்கு இவ்வளோ பயம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு அசுப கிரகம், கெட்ட கிரகம் அப்படிங்கிறதுனால நம்ம அவரை பற்றி ரொம்ப பயமாக இருந்துக்கிறோம். பொதுவாகவே சனி பகவான் கெட்ட கிரகமா அசுப கிரகமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியெல்லாம் இல்லைங்க. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா நல்ல காரகத்துவங்கள் கொண்டவரில் அவரும் ஒருத்தர். ஆயுள் காரகனாக வருவார், தொழில் காரகனாக வருவார். அடுத்ததாக பார்த்தோம்னா நீதிமான் அப்படிங்கிற அடிப்படையிலையும் வருவார். அப்போ அவர் நல்ல நிலையில் இல்லை அப்படின்னா கெட்டு போய் இருந்தால் நமக்கு என்ன பண்ணுவோம், ஆயுளில் பங்கம் வரும், ஆயுள் நமக்கு இல்லாமல் போகும். அப்போ சனி பகவான் வேண்டாம்னா நமக்கு ஆயுள் வேண்டாம் நம்ம யாரும் சொல்லிட போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா தொழிலில் நீங்கள் வெற்றி அடையணுமா, தொழிலில் 4 பேருக்கு தெரிகிற அளவுக்கு பிரபலமாகணுமா, கண்டிப்பாக சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும். நல்ல ஆதிபத்தியங்களில் நல்ல நிலைமைகளில் இருந்தால் தான் தொழிலில் வெற்றி பெற முடியும். ஒவ்வொருத்தரும் தொழிலில் வெற்றி பெற்றவர்களுடைய ஜாதகங்களை பார்த்தோம்னா கண்டிப்பாக அவர்களுக்கு சனி வலுத்து தான் இருப்பார். அடுத்ததாக பார்த்தோம்னா நீதிமான் அப்படிங்கிறவர் எப்படி தவறளிப்பார், தவறளிச்சா அவர் எப்படி நீதிமானாக இருப்பார். கொடியவராக இருக்கிறவர் பொதுவாக நீதிமானாக இருக்க முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன் அவர் மேலே இவ்வளோ பயம் நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் செய்த பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் நமக்கு நன்மைகளையும் தீமைகளையும் செய்ய கடமைப்பட்டவர் சனி பகவான். அதனால தான் நமக்கு பயம். நாம் செஞ்ச தப்புக்கான தண்டனையும் கொடுத்துருவார் இல்லைங்களா. நல்லது செஞ்சுருந்தோம்னா நல்லதை கொடுப்பாரு, நாம் தவறு அழைச்சிருந்தோம்னா கண்டிப்பாக அதுக்கான தண்டனையை கொடுத்துருவார். அந்த தண்டனையை கண்டு தான் நமக்கு பயம். அந்த பயம்தான் எப்பொழுது பார்த்தாலும் சனி பகவான் மேலே நமக்கு ஒரு தீராத பயத்தை ஏற்படுத்திடுது அப்படின்னு சொல்லிடலாம். பொதுவாக நம்ம யாருக்குமே எந்த தப்பு செய்யலை, துரோகமும் செய்யலை, யாருக்கும் கெடுதல் செய்யலை அப்படின்னு இருந்தோம்னா இந்த சனி பயிற்சி நம்மளைய பெருசாக பாதிக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால் எப்பொழுதுமே யாருக்கும் கெடுதலையும் செய்யாதீங்க, தீங்கிழைக்காதீர்கள், நல்லதை செய்யுங்க, நல்லா இருக்கலாம். இந்த சனி பயிற்சி பலன்களில் எல்லாருக்கும் இந்த சனி பகவான் நல்லதாக தான் செய்கிறாரு. நாம் செய்த நன்மை தீமைகளுக்கு தகுந்தாற்போல் நமக்கான நன்மைகளையும் நமக்கான கஷ்டங்களையும் தர கடமைப்பட்டவர் தான் சனி பகவான். அதனால் அவர் முழுக்க கெட்ட கிரகம்லாம் எப்பொழுதும் இல்லைங்க. இப்போது வரப்போகிற சனி பயிற்சி சிம்ம ராசிக்கு என்னெல்லாம் நற்பலனை தர காத்திருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் நீதி, நேர்மை, நியாயம், கண்ணியம் அப்படிங்கிற நிலைகளில் கரெக்டாக இருப்பாங்க. இவர்கள் யாரிடமும் எக்காரணத்தை கொண்டும் தவறுக்கு துணை போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களுடைய தவறை சுட்டி காட்டுவதனாலேயே இவர்களுக்கு அதிகமான எதிரிகளும் உள்ளார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. யாராவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னா உடனே நீ பண்ணுறது தப்புப்பா, நீ பண்ணுறது சரியில்லைப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வார்த்தையில் ஒன்று பேசுகிறவங்க இவங்க கிடையாது. எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர், அவ்வளோதான். அப்படிங்கிறனால அதிகப்படியான தன் நல்ல குணத்தினால் எதிரிகளை சம்பாதித்து கொள்ளும் ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசிக்காரர்கள் தான். இவர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன நன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த சனி பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:45 மணிக்கு சுத்த திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஆட்சி மூல திரிகோணம் பெற்று அமர்ந்திருந்த சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி போகிறார். இந்த பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் நற்பலனை தர காத்திருக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இவர் 7ஆம் இடத்துல கண்டகச்சனியாக இருந்தார் இல்லைங்களா. அப்போ இவர் என்னெல்லாம் பண்ணியிருப்பார், இவர்களுக்கு என்னெல்லாம் நன்மைகளும் என்னெல்லாம் கஷ்டத்தையும் தந்திருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக மிகப்பெரிய துன்பத்தையும் துயரத்தையும் தான் தந்தார், கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தான் தந்தார். போதுமுடா சாமி என்னை விற்று அப்படிங்கிற அளவுக்கு இவர்களுடைய நிலை போய் நின்னது அப்படின்னு சொல்லலாம். இவர்களை பார்த்தீங்கன்னா ஊரில் ஒரு சொல்லிக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. தன்னுடைய குடும்ப பெருமையையும் ஊர் பெருமையையும் தன்னுடைய குலதெய்வ பெருமையையும் பறைசாற்றுவதில் இவர்கள் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் எந்த இடத்துலையும் தன்னுடைய ஊர் பேரையும் தன்னுடைய குடும்ப பேரையும் தன்னுடைய குலத்து பேரையும் விட்டு கொடுத்து பேசவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு சிறப்பானவர்கள் தான். இவர்களுக்கு எப்படி இவ்வளோ துன்பங்களும் துயரங்களும் கண்டகச்சனி காலங்களில் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அவர் அமர்ந்தது 7ஆம் வீடு. 7ஆம் வீடுங்கும்போது இவருக்கு கணவன் மனைவிக்குள்ளேயே சிறு சிறு சண்டைகளையும் சிக்கல்களையும் உருவாக்கி விட்டுச்சு அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது தன்னுடைய தந்தை ஸ்தானத்தை பார்ப்பார், 9ஆம் இடத்தை பார்ப்பார். பார்க்கக்கூடிய இடத்தை கண்டிப்பாக சனி பகவான் கெடுதலை செய்கிறாரு. அப்படிங்கிறனால தந்தைக்கு ஒரு கண்டத்தையும்
கஷ்டத்தையும் கொடுத்தாரு, ஒரு விபத்தை கொடுத்தாரு, அதன் மூலமாக நிறைய விரைய செலவுகளை கொடுத்தாரு, பயங்கரமான கஷ்டத்தை கொடுத்தாரு, மீண்டே வர முடியலங்கிற அளவுக்கு சிரமத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். தந்தை மகனுக்குள்ள இருந்த உறவுகளில் பெரும் கசப்புகளையும் பெரும் பிரிவுகளையும் கொடுத்தாரு. இவர்கள் ரொம்ப சண்டையிட்டுக்கிட்டாங்க, இந்த காலகட்டங்களில் மன வருத்தத்தோடு பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்தாரு கண்டகச்சனியாக இருக்கும்போது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இவர் பார்த்த இடம் இவருடைய ராசியவே பார்த்தார். இவர் ராசியை பார்த்ததுலேருந்து இவருடைய புத்தியில் தடுமாற்றம், அதாவது எதையும் தெளிவாக திட்டமிட்டு செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2.5 வருடம் அவர்கள் எந்த ஒரு திட்டமிடுதலையும் சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அஷ்டமச்சனியாக வரங்காலங்களில் இவர்கள் திரும்பி யோசனை பண்ணி பார்த்தாங்கன்னா இவங்களுக்கே புரியும், நாம் இந்த 2.5 வருஷத்தில் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், எவ்வளோலாம் தேவையில்லாத விஷயங்கள் பண்ணியிருக்கோங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாக புரியக்கூடிய ஒரு நிலையிலே வருங்கிற அளவுக்கு இவர்கள் இந்த 2.5 வருடத்திற்கு தன்னுடைய சுய புத்தியினால் செயல்பட முடியாத ஒரு நிலையை சனி பகவான் தந்தார். தன்னுடைய 7ஆம் பார்வையால் ராசியை பார்த்து அப்படிங்கிற அமைப்புக்கு கொண்டாந்தார். அடுத்து 4ஆம் இடத்தை பார்த்தாரு. தாயின் உடல்நிலையில் பாதிப்பு, தாய்க்கும் அவனுக்கும் மகளுக்கும் உண்டான உறவுகளில் சீர்குலைவு, இப்படி தான் நிலைகள் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆணாக இருந்தாலும் தாய்க்கூடைய பிரச்சனை, பெண்ணாக இருந்தாலும் தாய்க்கூட பிரச்சனை, இப்படி தான் இவர்களுக்கு போயிட்டு இருந்தது. ஒன்றும் உடல் ரீதியான பிரச்சனைகள் இல்லாட்டி மன ரீதியான பிரச்சனைகளை இவங்க சந்திச்சாங்க. இவர்களுடைய உறவுகளிலும் தாய் தந்தையின் உறவுகளில் பிரிவையும் விரிச்சலையும் ஏற்படுத்தி கொடுத்தாரு இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரும் காலங்களாவது இவர்களுக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்னா அவ்வளோ பெரிய சிறப்பெல்லாம் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி கொடுக்காம போவார்? 8ல் அமரும் பொழுது நல்லது தானே, கெட்டவன் 8ல் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது தானே ஜோதிட சொல்லாடல். எப்படி இவர்களுக்கு நன்மை பெறாமல் போயிடும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் சனி பகவான் இவர்களுக்கு கடுமையான எதிரி, பகை அப்படிங்கிற அடிப்படையில் வருவாங்க. அதாவது சனியும் சூரியனும் தந்தை மகன் உறவு அப்படின்னாலும் கூட தந்தை மகன் உறவு இவர்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறனால இவர் தந்தையை பகையாகவே பார்த்தார், தந்தையும் மகனை பகையாகவே பார்த்தார் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறனால இவர்களுக்கு பெரிய நன்மைகள் இங்கே கிடைக்க போகிறதில்ல. இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்கள், கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு இந்த இடங்கள் அமரும் பொழுது அப்படின்னு சொல்லிடலாம். இருந்தாலும் ஒரு விபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதன் மூலமாக கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இவர் ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் தேவையில்லாத கடன் சுமைகள் வளரக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு. அதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன அப்படின்னா, வருடம் ஒரு முறையாவது அருகில் உள்ள ஜோதிடர்கள்ட்ட போய் உங்களுடைய ஜாதகத்தை காமிச்சு உங்களுடைய தசா புத்தி அந்தரம் இருக்கிற கோச்சாரம் இதெல்லாம் கணக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா பெரிய கஷ்டத்துலேருந்து தப்பிச்சு ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறலாம். அதாவது கடன் வரும் வழிகளை கண்டறிஞ்சு அந்த வழிகளிலிருந்து விலகி கடனை அடைக்கக்கூடிய வழிகளையும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளையும் தெளிவாக தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்படிங்கிறனால கண்டிப்பாக இந்த 2.5 வருடங்களில் நீங்கள் அருகில் உள்ள ஜோதிடர்களிடம் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்வது மிக ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இவர் 8ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்து இவர் பார்க்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் இடத்தை பார்க்குறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். தொழில் ஸ்தானத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லிடலாம். தொழிலில் கவனமாக இல்லை அப்படின்னா நீங்கள் தொழில் நிறுவனங்கள் மிக பெரும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழிலாளர்களால் பிரச்சனை, கூட்டு தொழில் செஞ்சிங்கன்னா கூட்டாளிகள்னால பிரச்சனை, அதன் மூலமாக தொழில் முடக்கம். போடுற பணம் 10 ரூபா போட்டால் 10 ரூபாய் எடுக்க முடியல, கஷ்டத்தை தான் கொடுக்குது. 10 ரூபா போட்டால் 1 ரூபா கூட எடுக்க முடியல, நிம்மதி இல்லை அப்படிங்கிற நிலைகளை கண்டிப்பாக கொடுத்துருவார். அடுத்தது அவர் எங்கே பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. தன வருமானத்தை குறிக்கக்கூடிய இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா. அப்போ இங்கே உங்களுக்கு தனம் வரும் வழிகளை தடை போட்டுருவார் அப்படிங்கிற நிலைகளில் இருக்கிறனால என்ன ஒன்று 7ஆம் பார்வைக்கு கொஞ்சம் வலு கம்மி அப்படிங்கிறனால பெரிய அளவில் தன வரவில் தடை போடலைன்னாலும் ஒரு தடை இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நேரங்களில் பணம் சேரத்துக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய நிலைகளை கண்டிப்பாக இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிறனால கொஞ்சம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. தேவைக்கு அதிகமாக செலவழிக்காதீங்க. தேவைக்கு அதிகமாக செலவழிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு சிக்கலை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம். உணவு பழக்க வழக்கங்களில் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு மூலமாகவே உங்களுக்கு சிக்கலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருங்க. உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தாரிடம் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வேணாம். ஏன்னா இது உங்களுக்கு வாக்குஸ்தானம் அப்படிங்கிறனால நீங்கள் சொல்லும் வாக்கு, நீங்கள் பேசும் பேச்சு உங்களுக்கு சிரமத்தையும் கஷ்டத்தையும் கண்டிப்பாக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது
சென்ற 2.5 வருடங்கள் நீங்கள் பொதுவெளியில் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. எல்லாருடைய பிரச்சனைக்கும் போய் தலையிட்டு அவர்களுடைய பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வச்சுருப்பீங்க. தீர்த்தே வச்சுருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் கெட்டவர் அப்படிங்கிற நிலைகளில் தான் போயிருக்கும். பெரிய அளவில் நீங்கள் நல்ல பேரெல்லாம் வாங்கியிருக்க முடியாது. நீங்கள் நல்லது தான் செஞ்சுருப்பீங்க, அந்த பிரச்சனைக்கு போய் பிரச்சனையை தீர்த்து வச்சுருப்பீங்க. ஆனால் அவர்களிடம் நீங்கள் நல்ல பேரை வாங்கியிருக்க முடியாது. அதிலிருந்து விடுபடக்கூடிய காலம்னு இதை சொல்லலாம். போங்கடாப்பா, உங்களுக்கும் ஊருக்காகவும் செஞ்சு நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். இனிமேலாவது நான் என்னோடது குடும்பத்திற்காகவும் எனக்காகவும் நான் வாழ போகிறேன். உங்கள் யாருக்காகவும் வரல, இனிமேல் உங்கள் பிரச்சனையே வேணாண்டான்னு விலகி போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள் இருக்குது. அப்படி வாய்ப்பு அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக விலகி இருங்க. அது உங்களுக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா 5ஆம் இடம் பூர்வீகம், புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியம், முன்னேற்றம், வளர்ச்சி, குழந்தைகள், இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 5. அப்போ இந்த 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய சிறப்பு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் இவர் சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகளை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது சிறப்பு. சனி பகவான் கர்மக்காரகன் அப்படிங்கிறனால 5ஆம் இடத்துக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகள், குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு. குலதெய்வ நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலை தரக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறனால குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கே மனசு வராத ஒரு நிலைகளையும் கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இருந்தாலும் குலதெய்வத்தை நீங்கள் கும்புறதை எக்காரணத்தை கொண்டும் இந்த காலகட்டங்கள் 2.5 வருடங்கள் கைவிட்டுறாதீங்க. குலதெய்வ கோயிலில் இருக்கிற பிரச்சனைகளில் நீங்கள் பெரிய அளவில் தலையிடாமல் ஒதுங்கி நின்றுக்கிறதே உங்களுக்கு சிறப்பான விஷயமா இருக்கும். அதனால் இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தை தர காத்திருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். சிம்ம ராசிக்காரர்கள் வண்டி வாகனங்களை பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. வண்டி வாகனங்களில் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இன்சூரன்ஸ் போட்டுக்காங்க. அது நல்ல விஷயந்தான். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடங்களில் இருந்தார்னா இந்த 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது மண்மனை வாங்கக்கூடிய ஒரு யோகத்தையும் தரார். அதனால தான் உங்களுடைய ஜாதகத்தை கொஞ்சம் ஆய்வு பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படி அந்த யோகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக மண்மனை வாங்கி போடுங்க. வருகின்ற விரைய செலவு இந்த வழியில் போகிறதுனால ஒரு சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த சனி பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கும் அவர்களது குடும்பத்திற்கும் மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றத்தையும் பாக்கியத்தையும் தர சனி பகவானையும் எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.